2009 மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டது. முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்த நேரம் திமுக கூட்டணியில் இருந்தாலும் நான் ஈழத்தமிழர்களின் பிரச்சனைக்காக பல்வேறு போராட்டக் களங்களில் நின்ற நேரம். அப்போது காங்கிரஸ் தரப்பிலே என்னை கூட்டணியில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்திலே கூட குரல் எழுப்பியது. திருமாவளவனை திமுக கூட்டணியில் வைத்திருக்க கூடாது என்று பேசிய நேரம். ஆனால் ஈவேகேசா இளங்கோவன் அவர்களும் கூட திருமாவளவர் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடாது என்று பேசினார். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு கோபாலபுரத்திலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை சந்திக்க அவரும் வந்திருந்த நேரம், நானும் அங்கே சென்றிருந்த சூழல். கலைஞர் சக்கர நாற்காலியிலே அமர்ந்திருந்தார். என்னை வரவேற்ற அந்த சூழலில் அண்ணன் இளங்கோவன் அவர்கள் அந்த இடத்திலே சொன்னார், இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக தம்பி திருமாவளவன் இருக்கிறார். நீங்கள் எடுத்த முடிவுதான் சரியான முடிவு. இந்த தேர்தலில் அவர் நம்மோடு இருந்ததுதான் நமக்கு பெரிய பலம் என்று பல பேர் முன்னிலையில் என்னை பாராட்டி பேசினார். அப்படி பாராட்டுவதாக இருந்தாலும் சரி, விமர்சிப்பதாக இருந்தாலும் சரி, வெளிப்படையாக பேசக்கூடிய துணிச்சலும் திறந்த உள்ளமும் கொண்ட ஒரு பெருந்தகைதான் அண்ணன் இளங்கோவன் அவர்கள். அவர் இன்று நம்மிடையே இல்லை என்பது மிகப்பெரிய இழப்பு. அது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் நேர்ந்த இழப்பு அல்ல, தமிழக அரசியலுக்கு நேர்ந்த இழப்பாகவே நான் பார்க்கிறேன். அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன்.